everyone, welcome back to my channel jennysarchives. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ ஒரு புது cast iron cookware எப்படி first time யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னு தான் பார்க்க போறோம். நீங்க cast iron seasoning பத்தின வீடியோ வேணும்னா நான் மேல இருக்க ஐ பட்டன் கிளிக் பண்ணி பாருங்க. நான் அதுல ஒரு டீடைல் வீடியோ பண்ணிருக்கேன். இப்போ ஒரு pan நான் ஹீட் பண்றதுக்காக நான் வைக்க போறேன். meanwhile நான் கொஞ்சம் onions சாப் பண்ணி வெச்சுக்க போறேன். இப்போ நான் குக்கிங் ஆயிலை வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிட்டு இந்த onions போட்டு நான் நல்லா ஃப்ரை பண்ண போறேன். இந்த ஸ்டெப்பை நம்ம எதுக்காக ஃபர்ஸ்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேஸ்ட் அயனை எவ்வளோ தான் வாஷ் பண்ணியிருந்தாலும் அதில் இருக்க துருன்றது அதிலே தான் இருக்கும். அதை நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்ம அனியனை போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணும்போது அதில் ஸ்டிக் ஆகி அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த அனியனை நம்ம வந்துட்டு சாப்பிடக்கூடாது. இதை நீங்கள் வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து நம்ம குக்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறது இல்லை. இப்போது பேன் ஹீட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஆம்லெட் மிக்சரை வந்து இதில் அப்படியே நான் வந்துட்டு போர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இது எல்லாத்தையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கேஸ்ட் அயனில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம கேஸ்ட் அயனை வந்து நம்ம குக்கிங்கில் வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு நிறையா கிடைக்கும். அயன் டெஃபிஷியன்சிஸ் இருக்கவங்களுக்கு அயன் இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் இது அப்படியே ஒரு நான்ஸ்டிக் மாதிரியே ஆக்ட் ஆகும். நீங்கள் பாருங்கள், இதை நான் வந்து திருப்பி போட போகிறேன் ஆம்லெட்டை. கொஞ்சம் கூட பேனில் ஸ்டிக் ஆகவே இல்லைங்க. ஸோ எல்லாமே நம்ம ப்ராப்பராக சீசன் பண்ணி யூஸ் பண்ணுறதுல மட்டும்தான் இருக்குது. 2 months ஒன்ஸ் நம்ம இந்த சீசனிங் ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணோம்னா நம்ம கேஸ்ட் அயன் குக்வேர் ரொம்பவே பெட்டர் ஆகிட்டே இருக்கும். ஆம்லெட் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட ஸ்டிக் ஆகலை பேனில். இப்போது இந்த க்ரீன் சைட் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பர், அப்புறம் இந்த எல்லோ சைடு வந்துட்டு ஸ்பாஞ்ச். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா? நம்ம இன்றைக்கி ஸ்பாஞ்ச் வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு டைம் சீசன் பண்ணும்போது க்ளீன் பண்ணுற டைமில் மட்டும்தான் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுவோம். இனிமேட்டு யூஸ் பண்ணுற எல்லா டைமுமே நம்ம இந்த ஸ்பாஞ்ச் வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம். ப்ளெயின் வாட்டர்லேயே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வந்து சோப்போ இல்லை லிக்விடோ யூஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. இப்போது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது ஆம்லெட் பேன். நீங்கள் ஆம்லெட் பேன் இல்லை தோசை தவா டெய்லியும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டெய்லியும் நீங்கள் வாஷ் பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க டைம் இருக்காது. நீங்கள் ஒரு டிஷ்யூ வச்சு ஜஸ்ட் வைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கேஸ்ட் அயனில் தண்ணி மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் அது பண்ணிட்டாலே ரஸ்ட் எதுவுமே ஃபார்ம் ஆகாது. இப்போ நான் தண்ணியில் வாஷ் பண்ணனால நான் ஒரு கிச்சன் டவல் வச்சு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பேக் சைடும் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு ட்ரை பண்ணி வச்சுக்க போகிறேன். ஒரு குவிக் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குக் பண்ணி முடித்தோன்னே உங்கள் வெசல் ஹாட்டாக இருக்கும் போது நீங்கள் வந்து அதை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் அந்த ஹீட்டில் வந்து தண்ணி படும்போது கிராக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் இப்போ இந்த பேனை வந்து ஹீட் பண்ண போகிறேன். நான் நல்லாவே இதை வந்து ட்ரை பண்ணிட்டேன் கிச்சன் டவல் வச்சு. ஸோ நான் இப்போ ஹீட் பண்ணுறதை ரொம்ப நேரம் ஹீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. கை பொறுக்கிற சூடுக்கு இருந்தால் போதும். நீங்கள் ஃபுல்லுலலாம் வச்சு பண்ண வேணாம், லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போது நான் ஒரு 3-4 ட்ராப்ஸ் வந்து குக்கிங் ஆயில் போட்டுட்டு அதை வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். இதை நீங்கள் மறந்துடாதீங்க, ஹேண்டில்லையும் பேக் சைட்லேயும் கண்டிப்பாக நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி தான் ஆகணும். இனிஷியலாக நம்ம வந்து கேஸ்ட் அயன் குக்வேருக்கு ஸ்விட்ச் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸியான வேலை இல்லைங்க. இதில் வந்து நமக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது, இதை சீசன் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் டைம் டேக்கிங் தான். பட் நம்ம ஹெல்த்துக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பே இல்லைங்க. இப்போ இந்த பேனை கொஞ்சம் நேரம் நான் ரெஸ்ட் பண்ண விட்டதுக்கப்புறமா எக்ஸஸ் ஆயில் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு வைப் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. ஸோ பேன் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்படியே நான்ஸ்டிக் மாதிரியே ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.